இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். டைப்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட்டில் இன்டர்னல்னா என்ன, எக்ஸ்டர்னல்னா என்ன ரெஃபர் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இன்டர்னல் என்விரான்மெண்ட். ஏன்னா இன்டர்னல் என்விரான்மெண்ட்னு ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் இஸ் என்ன இருக்குன்னா விஷன் அண்டு அப்ஜெக்டிவ்ஸ், தென் செகண்ட் ஒன் வேல்யூ சிஸ்டம், தென் தேர்ட் ஒன் ஆர் அண்ட் டி கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், மார்க்கெட்டிங் அண்ட் அசெட், தென் நெக்ஸ்ட் ஒன் கம்பெனி இமேஜ், தென் நெக்ஸ்ட் ஒன் human resource, then last one internal power relations. இது எல்லாமே internal environment within an organization that is called refers to the internal environment அப்படின்னு பார்த்தோம். then first one is என்ன இருக்குன்னா value system. value system தான் first one இருக்கு. value systemனா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வேல்யூ சிஸ்டம் அப்படிங்கிறது தீஸ் ஆர் த வேல்யூ ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் ஓனர்ஸ் ஆஃப் தி பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஃபவுண்டர்ஸையும் ஓனர்ஸையும் பேஸ் பண்ணி தான் அந்த வேல்யூ ஆனது இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டையர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஹேஸ் எ ப்ரோஃபவுண்ட் எஃபெக்ட் ஆன் தி ஆர்கனைசேஷன். ரொம்ப ப்ரோஃபவுண்டாக ஆழ்ந்து எஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஒரு அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆழ்ந்து தான் இருக்கும். அப்போ அதுதான் நம்ம வேல்யூ பண்ண முடியும். எப்படி இருக்கும் ஒரு ஆர்கனைசேஷன் பொறுத்தவரைக்கும் வேல்யூ எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி சக்ஸஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் டிபெண்ட் அப்பான் ஆன் தி ஷேரிங் வேல்யூ சிஸ்டம் பை ஆல் மெம்பர்ஸ். யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் ஷேரிங் வேல்யூ சிஸ்டம் பை ஆல் மெம்பர்ஸ். அப்படி எல்லா மெம்பர்ஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியதான் ஆர்கனைசேஷன். அது டிபெண்ட் பண்ணி இருந்தால் தான் கண்டிப்பாக என்ன ஆகும், சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் எக்ஸ்டர்னல் பிஸ்னஸ் அசோசியேட் லைக் சப்ளையர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கன்சிடர் தி வேல்யூ சிஸ்டம் ப்ராக்டிஸ்டு பை அன் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராங் கல்ச்சர் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் அண்டு வேல்யூஸ். அப்போது பாருங்களேன், நம்ம எப்படி அசோசியேட் பண்ணுறோம், எக்ஸ்டர்னலில் அதாவது இன்டர்னலில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கணும், வி ஆல் த சக்ஸஸ். தென் எக்ஸ்டர்னலில் பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா சப்ளையர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டரும் அவங்க ரெண்டு பேரையும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், கன்சிடர் பண்ணால் தான் எப்படி அந்த வேல்யூ சிஸ்டம் ப்ராக்டிஸ்டாக இருக்குது ஆர்கனைசேஷனில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெசிஷன் பண்ண முடியும். தென் ஃபஸ்ட் ஒன் ஆஸ் அ வேல்யூ சிஸ்டம். வேல்யூ சிஸ்டம்னா என்ன, டிபெண்ட் அப்பான் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஆர்கனைசேஷன்னா ஆல் மெம்பர்ஸை. தென் எக்ஸ்டர்னலில் பார்க்கும்போது சப்ளையர்ஸையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் கன்சிடர் பண்ணணும். தென் செகண்ட் ஒன் விஷன் அண்டு அப்ஜெக்டிவ்ஸ். விஷன் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, எல்லா இடத்துலையும் விஷன்ஸ் இருக்கும். விஷன் அப்படிங்கிறது பார்க்கக்கூடியது, அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அப்போ அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். தி விஷன் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எ பிஸ்னஸ் கைட் இட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் அண்டு ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறாங்க. அதாவது விஷன் அண்டு மிஷன் அப்படிங்கிறது பிஸ்னஸோடைய ஒரு கைடு. விஷன் அண்டு அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது பிஸ்னஸோடைய கைடு. ஒரு ஆப்ரேஷன்ஸுக்கோ ஒரு டிசிஷன் ஸ்ட்ராட்டஜிக் பண்ணுறதுக்கோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அமுல் தி டேஸ்ட் ஆஃப் இந்தியா இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே டேஸ்ட் அப்படின்னா அந்த அமுல் அப்படி அந்த மில்க் ப்ராடக்ட் இருக்கும்ல அதை சொல்கிறாங்க. அப்போது தி குஜராத் கோஆப்ரேட்டிவ் மில்க்கு மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன்ஸ் GCMMF. அதாவது என்னது, ஒரு விஷன் அண்டு அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது பிஸ்னஸுடைய கைட் அப்படி சொல்லக்கூடியது தான் அது. அதுக்கு என்ன தான் எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுல் இன் இந்தியா. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி எந்தெந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறத பக்கத்துலேயே கோஆப்ரேட்டிவ் மில்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. தென் பார்த்தீங்கன்னா 2 இந்தியன் கம்பெனிஸ், 2 இந்தியன் கம்பெனிஸஸ் இருக்குது எக்ஸாம்பிள்ஸாக பார்க்கும்போது. ஒன்று டாடா ஸ்டீலு, இன்னொன்று விப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு 2 இது கொடுத்துருக்காங்க. அப்போது have been named as the world most ethical companies by American Think. அதாவது ரொம்ப வேர்ல்டு மோஸ்ட்டில் ரொம்ப பாப்புலரான கம்பெனிஸ்னு சொன்னால் டாடா ஸ்டீல், விப்ரோ அப்படின்னு சொல்லலாம். அது யார் மூலயமா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கன் திங்க் டாங் எத்திஸ்பியர் இன்ஸ்டியூட் மூலயமாக என்ன பண்ணுறாங்க, அவங்க தான் வந்து இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா ரொம்ப மிக உலகிலேயே சிறந்த நெறிமுறையாளர்னு சொல்கிறாங்க. அப்போ அதுதான் வந்து எத்திஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறமா தான் வரக்கூடியது என்னென்னா அதை சார்ந்து இருக்கக்கூடியதான் இன்ஃபோ சிஸ்டம்ஸு, முருகப்பா குரூப்ஸு, டிவிஎஸ் குரூப்ஸ், இது எல்லாமே அதை சார்ந்துருக்கு. அப்போ ஆனால் இந்தியன் கம்பெனிஸில் ரொம்ப வேர்ல்டு மோஸ்ட்டில் பார்க்கும்போது ரொம்ப பாப்புலரான கம்பெனிஸ்ன்னு சொன்னால் டாடா ஸ்டீலும் விப்ரோவும் தான் சொல்லலாம். அதே தான் வந்து விஷன் அண்டு அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. தமிழில் சொன்னால் பார்வை மற்றும் குறிக்கோள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. தென் அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அது விஷன்ஸை பொறுத்த வரைக்கும் லிபரேட் அவர் ஃபார்மர்ஸ் ஃப்ரம் எக்கனாமிக் ஆப்ரேஷன்ஸ் த லீட் தம் ப்ராஸ்பர்டிஸ் எது சொல்கிறாங்கன்னா ஒரு விஷன்ஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸை வந்து நீ வந்து எக்கனாமிக் ரீதியாக பார்க்கும்போது அவங்கள லிபரேட் பண்ணு, அவங்கள கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிடு, விடுதலை பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. தென் அடுத்தது மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்டு அச்சர். மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் போர்ட் ஆஃப் their style of functioning, the level of professionalism of management, the composition of the board of the various factors affecting decision making எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு போர்ட் ஆஃப் ஸ்டைல் ஃபங்க்ஷனிஸ். ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்குன்னு உள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். அதை பேஸ் பண்ணி அது வந்து என்னென்னா ஒரு ப்ரொஃபஷனலிசம் அப்படி சொல்கிறாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல், எல்லாருக்கும் அந்த கண்ட்ரோல் கெப்பாசிட்டி கேபபிள் அப்படிங்கிற ஒன்றெல்லாம் வராது. அப்போது வேரியஸ் ஃபேக்டர்ஸ் பல காரணிகள் என்ன ஆகுதுன்னா அஃபெக்ட் ஆகுது. முடிவெடுக்கிறதுனால என்ன ஆகுது, பல காரணிகள் அந்த போர்டில் வந்து அஃபெக்ட் ஆகுது. அப்போது போர்டு இஸ் தி ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி. அப்போ யாராக தான் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்டில் இருக்கிறவங்க தான் ரொம்ப ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங்கை எடுக்க முடியும். காம்போசிஷன் டிகிரிஸ் ஆஃப் ப்ரொஃபஷனலிசம் அண்ட் ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பிளே வெரி கிளிரிக்கல் ரோல் growth அண்டு டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன். அதாவது ஒரு ஆர்கனைசேஷனுடைய growth டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனலிசம் அப்படிங்கிற ஒன்று தேவை, ஒரு டிசிஷன் மேக்கிங்கிறது தேவை. யாராவது ஒரு ஆள் கைட் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக அந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ண முடியும், ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போக முடியும். தென் அடுத்த ஒன்று இன்டர்னல் பவர் ரிலேஷன்ஸ். இன்டர்னல் பவர் ரிலேஷன்ஸ் என்னது, இது என்ன ரெஃபர் பண்ணுது இன்டர்னல் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் ரெஃபர்ஸ் இன்டர்னல் பவர் ரிலேஷன் தட் எக்ஸிஸ்ட் இன் அன் ஆர்கனைசேஷன். என்ன தான் ஆகுது அப்படின்னா எக்ஸிஸ்ட் ஆகுது. எதுலேருந்து, ஆர்கனைசேஷன்லேருந்து இன்டர்னல் பவர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா போர்ட் மெம்பர்ஸ் பிட்வீன் போர்ட் மெம்பர்ஸ் அண்டு சிஇஓ இன்டர்னல் பவர். அதாவது ஒரு வித்தின் அண்ட் ஆர்கனைசேஷனில் ஒரு இன்டர்னல் பவர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் அண்டு சிஇஓ இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு இன்டர்னல் பவர், ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கும் போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்க்கும் சிஇஓக்கும் லெவல் ஆஃப் சப்போர்ட் என்ஜாய்டு தி போர்ட் ஆஃப் போர்ட் ஃபார்ம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு சொல்லலாம், ஷேர் ஹோல்டர்ஸ்னு சொல்லலாம். ஷேக் ஹோல்டர்ஸ் நேம்லி எம்ப்ளாயீஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட் ஃபேக்டர்ஸ். அதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு, அஃபெக்ட் டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கு, ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டானது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸும் ஷேர் ஹோல்டர்ஸும். சரிங்களா, எம்ப்ளாயீஸும் ஷேர் ஹோல்டர்ஸும். பட் சப்போர்ட் என்ஜாய்ஸ் யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் எடுக்க போகிறாங்க. போர்ட் ஆஃப் மெம்பர்ஸும் சிஇஓ தான் முக்கிய முடிவுகள் எடுக்க போகிறாங்க. தென் சப்போர்ட் பண்ண போகிறது யார், எம்ப்ளாயீஸும் ஷேர் ஹோல்டர்ஸும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்னது, ஹியூமன் ரிசோர்ஸ். ஹியூமன் ரிசோர்ஸ் என்ன கொடுத்துருக்குன்னா தி சக்ஸஸ் ஆஃப் அன் என்டர்பிரைசஸ் டிபெண்ட் ஆன் இட்ஸ் மேன் பவர். ஹியூமன் ரிசோர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் கண்டிப்பாக ஒரு என்டர்பிரைசஸ் இருக்க முடியும். என்டர்பிரைசஸ் ஹியூமன் ரிசோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்குமே ஒவ்வொரு என்டர்பிரைசஸுக்குமே கண்டிப்பாக மேன் பவர் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். என்ன கிடைக்குது, குவாலிட்டி, ஸ்கில், காம்பிடென்ஸ், ரைட் ஆட்டிடியூட் அண்டு கமிட்மெண்ட். ஹியூமன் ரிசோர்ஸ் எசென்ஷியல் ஃபார் தி சக்ஸஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷன் சக்ஸஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக மேன் பவர் தேவை. ஓகேங்களா, அவங்களுடைய ஸ்கில்லு, அவங்களுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்பெனி இமேஜ். கம்பெனியுடைய இமேஜ். ஒரு சில கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினேஷன்ஸில் பார்க்கும்போது இந்த கம்பெனியாக வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம், எப்படி ரோல் வருதுன்னு பார்ப்போம். இமேஜ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் ப்ளே அன் இம்பார்ட்டண்ட் ரோல் இன் இன்ட்ரொடியூசிங் நியூ ப்ராடக்ட். கம்பெனியோடைய இமேஜ் எப்படி வருது, நம்ம எப்படி ரொம்ப முக்கியமான ரோலில் கொடுக்குறோம், நியூ ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நியூ ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கம்பெனியோடைய இமேஜ் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் ஏஜெண்ட், செலக்டிங் ஏஜெண்ட், டீலர் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன், for getting alliance suppliers, expanding, entering new market, both domestic and international, rising finance. அதாவது நம்ம ஒரு நியூ ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கம்பெனியுடைய இமேஜ் அப்படிங்கிறது
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோலு. அது இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு டீலரையோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரையோ ஒரு ஏஜென்ட்டையோ நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் போத் என்டரிங் நியூ மார்க்கெட், ஒரு நியூ மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரு ஆகும்போது போத் டொமஸ்டிக் அண்டு இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் நம்மளுடைய ரைசிங் ஃபினான்ஸ் மணியானது அதிகப்படுத்தப்படும். அதுதான் இமேஜ். இமேஜ்னால் என்னது, முக்கியமான ரோல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ ப்ராடக்ட்டை நம்ம கண்டிப்பாக கொண்டு வரணும்னா கம்பெனியுடைய இமேஜ் அப்படிங்கிற ஒன்று வெரி வெரி இம்பார்ட்டண்ட். தென் லாஸ்ட் ஒன் இஸ் அதர் ஃபேக்டர்ஸ். அதர் ஃபேக்டர்ஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ம் எபிலிட்டி டு இன்னோவேட், ரெஃப்ளெக்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இது மூலியமாக ஒரு அதர் ஃபேக்டர்ஸ்லாம் என்னது, ஒரு நிறுவனத்துடைய எபிலிட்டிஸை வந்து இன்னோவேட் பண்ணணும்னா எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மூலியமாக தான் என்ன ஆகுனா ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போது அதான் வந்து ஆர்டி அப்படின்னு பார்த்தோம். ஸ்ட்ரென்த் ஆஃப் திஸ் ஃபினான்ஷியல் பொசிஷன். ஒரு நிறுவனத்துக்கு என்ன ஸ்ட்ரென்த் ரொம்ப வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பொசிஷன் அப்படிங்கிறது முக்கியம். அது எப்படி இருக்குது, கேபிட்டல் ஸ்ட்ரக்சராகவும் எஃபிஷியன்சிஸ் இன் மேனேஜிங் மார்க்கெட்டிங் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க். தென் செகண்ட் ஒன் என்ன வந்துடுது, மேனேஜிங் பவர்ஸு, தென் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க். அந்த குட்ஸை நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் இருக்கணும். அதெல்லாம் அதர் ஃபேக்டர்ஸில் வந்துடும். அண்டு ஃபிசிக்கல் ரிசோர்ஸ் லைக் பிளான்ட், பில்டிங், ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸ் இதெல்லாம் வேணும், பிளான் வேணும், பில்டிங் வேணும், டெக்னாலஜி வேணும். அதர் மேஜர் ஃபேக்டர்ஸ் அண்ட் அஃபெக்டட் சக்ஸஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தேவை, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நெட்ஒர்க் தேவை, தென் ஃபிசிக்கல் ரிசோர்ஸாக பிளான்டு, பில்டிங்கு, டெக்னாலஜி இது எல்லாமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக தேவை. தீஸ் ஆர் த இன்டர்னல் என்விரான்மெண்ட். இதுதான் வந்து இன்டர்னல் என்விரான்மெண்ட் பார்த்தோம். எத்தனை பாயிண்ட் பார்த்துருக்கோம், வேல்யூ சிஸ்டம், விஷன் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர், தென் இன்டர்னல் பவர் ரிலேஷன், ஹியூமன் ரிசோர்ஸ், கம்பெனி இமேஜ் அண்டு அதர் ஃபேக்டர்ஸ் இதை பார்த்துட்டோம். தென் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால் என்ன, அதை மொத்தம் 4 டைப்ஸ் பார்த்துருக்கோம், இன்டர்னல், எக்ஸ்டர்னல், மைக்ரோ, மேக்ரோ. இப்போ நம்ம செகண்ட் ஒன் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட், எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்னா என்ன, ஆல் ஃபேக்டர்ஸ் அவுட்சைட் தி பிஸ்னஸ் which have bearing on the working of the business can be termed எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். அதாவது எல்லா காரணிகளும் பிஸ்னஸுடைய வெளியில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஒர்க்கிங்க்கு வெளியில், ஒரு பிஸ்னஸ் வெளியில் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே நமக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தான். ஆல் ஃபேக்டர்ஸ் அவுட் சைட் தி பிஸ்னஸ், வேலை முடிஞ்சிட்டு, ஆல் ஃபேக்டர்ஸ் அவுட் சைட் தி பிஸ்னஸ். அப்போது திஸ் இஸ் சப்டிவைடட் இன்டு மைக்ரோ ஆர் டாஸ்க் என்விரான்மெண்ட். சப்டிவைடடாக என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நல்லா நோட் பண்ணிக்கோ. மைக்ரோ அப்படின்னு சொன்னால் டாஸ்க் என்விரான்மெண்ட் சொல்கிறோம், மேக்ரோ அப்படின்னு சொன்னால் ஜென்ரல் என்விரான்மெண்ட் சொல்கிறோம். அதாவது ஆல் ஃபேக்டர்ஸ் அவுட் சைட் பி பிஸ்னஸ் விச் ஹாவ் த பியரிங் ஒர்க்கிங் ஆஃப் தி பிஸ்னஸ் கேன் பி டேர்ம்டு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் என்னது, ஒர்க்கிங்க்கு வெளில இருக்கக்கூடிய எல்லா ஃபேக்டர்ஸுமே நம்ம வந்து பிஸ்னஸ் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் சொல்கிறோம். இப்போ திஸ் இஸ் சப்டிவைடட். இதுக்கு 2 சப்டிவைடட் வருது. என்ன டிவைடட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மைக்ரோ அப்படிங்கிறது டாஸ்க் என்விரான்மெண்ட் சொல்கிறோம், மேக்ரோ அப்படிங்கிறத ஜென்ரல் என்விரான்மெண்ட்னு சொல்கிறோம், நுண்ணிய பெருசு அப்படின்னு சொல்லக்கூடிய வரக்கூடியதான். ஓகேவா, தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட்.